இந்த மாதிரி குட்டி குட்டி ஜூஸ் பாட்டிலாம் வந்து நம்ம வீட்டில் நிறையவே இருக்குங்க. அதை வந்து ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம குப்பையில் தான் தூக்கி போடுவோம். அப்படி குப்பையில் தூக்கி போடாமல் இதை வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். அந்த பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டாப்பில் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட போகிறோம். பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பாட்டம் போர்ஷனில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நீங்கள் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் வந்து ஒரு மூடி அளவுக்கு ஊற்றி விட்டுக்கோங்க. என்கிட்ட கம்ஃபர்ட் இல்லை, அதனால் நான் வந்து சோப் வந்து ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்சமாக வந்து இதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கக்கூடிய ஷாம்பை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பாட்டம் போர்ஷனை டாப் போர்ஷனோட ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பாத்ரூம்லேயோ இல்லை வீட்லேயோ உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னராக இருக்குங்க. இது ஏதாச்சும் பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா கூட இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சால்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட் ஸ்மெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். மைல்டான ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லவங்கப்பூ இருந்துச்சு அப்படின்னா அந்த லவங்கப்பூவை கூட இதுக்குள்ளே வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே இன்னும் பெட்டராக வந்து ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும்.